AI பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் முடிவு. பேச்சுவார்த்தை முடிவில் கூட்டறிக்கை வெளியிட்ட இந்திய பிரதமர் மோடி, ஜப்பான் பிரதமர் டகாய்ச்சி. பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஜப்பான் பிரதமர் டகாய்ச்சியை தனது தங்கை என்று கூறிய பிரதமர் மோடி, சகோதர உறவை மேலும் வளர்ப்போம் என்று முகம் நிறைய சிரிப்புடன் பதிலளித்த ஜப்பான் பிரதமர். Your Excellency और मेरी छोटी बहन प्रधानमंत्री टाकाइची जी, I would like to extend my heartfelt gratitude to Prime Minister Modi and the people of India for your warm hospitality on the occasion of my visit to your country. You called me a beautiful younger sister, Prime Minister Modi. வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ள பாதிப்புகளில் இறந்தோர் குடும்பங்களுக்கு காங்கிரஸ் தலைவர் கார்கே இரங்கல். வடகிழக்கில் வெள்ள பாதிப்புகளை முற்றிலும் தடுப்போம் என்ற வாக்குறுதி என்னவானது என்ற பாஜகவுக்கு கேள்வி. பொங்கல் திருநாளுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம் தாவேக ஆட்சியிலும் தொடர்கிறது. 2027 பொங்கல் திருநாளுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்க 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை. தமிழக பட்ஜெட் தொடர்பான ஆலோசனையை தொடங்கினார் முதல்வர் விஜய். ஜூலை 22ஆம் தேதி வரை துறை ரீதியாக அமைச்சர்கள், செயலர்களுடன் ஆலோசனை. விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் உட்பட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் தாவேகவில் ஐக்கியம். மாமல்லபுரம் நட்சத்திர விடுதியில் நடந்த விழாவில் ஆதரவாளர்களுடன் தாவேகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள். தேர்தலுக்கு முன்பே தாவேகவுடன் கூட்டணி வைக்க எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக விஜயபாஸ்கர் பேச்சு. தேர்தலுக்கு பிறகு தாவேகவுக்கு ஆதரவளிக்க கோரியும் அதிமுக தலைமை செவிசாய்க்கவில்லை என்று காட்டம். தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றிக் கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. இயற்கைக்கு முரணாக திமுகவுடன் கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி என்று விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. தலைமை பண்பு உள்ள தலைவர் விஜய்தான் என்றும் புகழாரம். இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை தொண்டர்களாக அல்ல, தோழர்களாக அரவணைக்கின்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான தலைமை பண்பு உள்ள தலைமையை நாம் பெற்றிருக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமியின் தவறான முடிவால் தான் அதிமுக தள்ளாடுகிறது. தாவேகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் விமர்சனம். இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளராக உருவாக்கினோம். ஆனால் அவருடைய தவறான முடிவுகளால் இன்று இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். 10ஆம் தேதி கரூர் செல்கிறார் முதல்வர் விஜய். அதிமுகவினர் தாவேகவில் இணைந்த நிகழ்வில் அமைச்சர் ஆனந்த் அறிவிப்பு. வரும் 10ஆம் தேதி தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மக்களை கொன்று குவித்தார்கள் என்று கரூர் சம்பவம் குறித்து திமுக மீது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. கரூர் கணக்கை தீர்க்காமல் விடமாட்டோம் என்று சூளுரை. எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும்.
தாவேக்கவும் அதிமுகவும் ஒன்றுதான், இரு கட்சிகளுக்கும் ஒரே குறிக்கோள்தான் என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா பேச்சு. திமுகவுக்கு ஊழல் அரசியல்தான் தெரியும், கொள்கை அரசியல் தெரியாது எனவும் விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கான அரசியல் வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு கொள்கை அரசியல் என்னன்னு தெரியாது, ஊழல் அரசியல் மட்டும்தான் தெரியும். திமுக கொள்கை அரசியல் வெளியே போயிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நின்றவர்களுக்கு மீண்டும் உரிய பதவி வழங்காத காரணத்தால் தான் பிற கட்சிக்கு செல்கின்றனர். அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக மட்டுமே தாம் தொடர்வதாகவும் எஸ்பி வேலுமணி பதில். எம்ஜிஆர் அம்மா காலத்தில் உழைத்தவர்கள், பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்களுக்காக பொதுச்செயலாளருக்கு முதலமைச்சராக உழைத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பதவி வழங்கப்படவில்லை. அதனால நாங்கெல்லாம் நான் உட்பட நத்தம் விஸ்வநாதன் உட்பட தங்கமணி உட்பட எல்லாருமே அன்பழகன் எல்லாருமே கொடுத்த பதவியில அந்த பதவி வேண்டாம், நாங்கள் உறுப்பினரா இந்த கட்சி எங்களை உருவாக்கின கட்சி உறுப்பினரா தொடர்ந்து இருக்கேன். அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை ஸ்டெப்னியாக வைத்து விஜய் ஆட்சி நடத்துவதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம். விஜயின் அரசியலால் தமிழ்நாடே திணறுவதாகவும் கருத்து. காருக்கு ஸ்டெப்பினி வைத்துக் கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போது தாவேகா கட்சிக்கு ஸ்டெப்பினியாக அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து என்று அவர் காட்டி வருகிற அதிரடி அரசியல் சும்மா விஜய் பேர் சொன்னா தமிழ்நாடே அதிருதில்லை. திமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க பழனிசாமி முயன்றதாக சொல்வது பொய். சென்ற இடத்தில் மரியாதை கிடைக்க வேண்டும் என்று ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதா என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கேள்வி. பாஜக பயன்படுத்தி வந்ததை போன்ற வாஷிங் மெஷின் தமிழ்நாட்டிற்கும் வந்துவிட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைந்தது தொடர்பாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். பல்வேறு வழக்குகள் உள்ள முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரை தாவேகாவில் சேர்ப்பது ஏன்? தொட்டவர்களை விடமாட்டேன் என்று முதல்வர் விஜய் பேசியது இதுதானா என்று அறப்போர் இயக்கம் சாடல். குதிரை பேரத்தின் நம்பர் 1 குற்றவாளி விஜய்தான் என்று திமுகவின் பரந்தாமன் குற்றச்சாட்டு. பாஜக பக்கம் செல்லவே விஜய் நாடகம் என்று திமுக பேரம் பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு பரந்தாமன் பதில். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் பிரிந்திருக்கக்கூடிய அந்த குழுவை சென்று சந்தித்தது குதிரை பேரமா இல்லையா? நம்பர் 1 குற்றவாளி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். விஜய் பிஜேபி பக்கம் நிற்பதற்காகத்தான், வெளிப்படையாக நிற்பதற்காகத்தான் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று அதிமுக சார்பில் மனு. முதல்வர் விஜய் நேரடியாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாகவும் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அதிமுக எம்பி என்பதுரை கோரிக்கை. அங்கு தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கோம். நாட் டு நோட்டிஃபை த எலெக்ஷன் ஆர் கண்டக்டிங் த எலெக்ஷன் இன் 6 தொகுதிகள்ல, அந்த சம்பந்தப்பட்ட 6 தொகுதியில் தனக்கான ஆதரவை அதிகமாக பெறுவதற்காக குதிரை பேரத்தில் ஈடுபட்டார். முதலமைச்சரே அனைத்து அதிமுகவுடைய சில எம்எல்ஏக்கள் தங்கியிருந்த இடத்திற்கு நேரடியாக சென்று குதிரை பேரத்தில் ஈடுபட்டார். குதிரை பேரத்தில் விஜயே முதல் குற்றவாளி. தாவேகாவின் குதிரை பேர அரசியல் தொடர்பாக நீதிமன்றம் செல்வேன் என்று டிடிவி தினகரன் பேச்சு. அமமுக எம்எல்ஏ மூலம் தொடங்கிய தாவேகாவின் குதிரை பேரம் இன்று வரை தொடர்வதாகவும் விமர்சனம். எம்எல்ஏக்களை விலை பேசுவது மோசமான விஷயம். திமுக மீது சிபிஎம் செயலர் சண்முகம் விமர்சனம். விரைவில் தேர்தல் என்று மு க ஸ்டாலின் பேசியதன் பின்னணி இப்போதுதான் தெரிய வருவதாக சண்முகம் சாடல். முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசியிருக்கிற செய்தி இன்றைக்கு வந்திருப்பதும், முறையான வழக்கு பதிவு செய்து அத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
ஆட்சி அதிகாரத்தில் இல்லாததை திமுகவால் ஏற்க முடியவில்லை. மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக தாவேக ஆட்சியை கவிழ்க்க திமுக முயற்சி என்று சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் குற்றச்சாட்டு. ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருந்தால் கூட்டணி கட்சிகளை ஆதரிக்க சொல்லியிருக்க மாட்டோம் என்று திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி விளக்கம். ஒவ்வொரு எம்எல்ஏவும் தாவேகவுக்கு தாவுவதுதான் குதிரை பேர அரசியலுக்கு எடுத்துக்காட்டு எனவும் ரகுபதி விமர்சனம். இன்றைக்கு குதிரை பேர அரசியலுக்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏயும் தாவேவுக்கு தாவுவதுதான் என்பதை நாங்கள் அழைத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்க குதிரை பேர பேசுறத ஏங்க இவங்க எல்லாம் போய் சொல்றோம், ஏங்க ஆதரிக்க சொல்றோம், நீங்க போய் ஆதரிங்கன்னு ஏங்க சொல்றோம். ஆளுநரிடம் திமுக புகார் அளிப்பதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் கருத்து. செந்தில் பாலாஜி மூலம் ஆட்சியை கவிழ்க்க திமுக தலைவர் ஸ்டாலின் முயற்சி செய்வதாகவும் குற்றச்சாட்டு. அவங்க யாரை வேணாலும் சந்திச்சுட்டோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எங்க வேணாலும் ஆளுநர்கிட்ட புகார் அனுப்பிச்ச மாதிரி போறாங்க. அவங்க வேற வழி இல்லாமல் இன்னைக்கு ஆளுநர் போய் கதறிட்டு இருக்காங்க. எந்த தைரியத்தில் 30 நாள் ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு ஸ்டாலின். வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு சில செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களும் இல்ல ஒரு சில தொழிலதிபர்களை வைத்துக்கொண்டு இவர் இந்த வேலையை செய்து கொண்டிருக்காரு. அதிமுக எம்எல்ஏக்கள் சுயமாக ராஜினாமா செய்து தாவேகவில் இணைகிறார்கள் என்று காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து. திமுக தான் குதிரை பேரம் செய்கிறது என்றும் குற்றச்சாட்டு. யாரோ திமுக ஒரு முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவும் அவர் பணம் கொடுத்து ஒரு தாவேக எம்எல்ஏவை சபாநாயகர் நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கு எதிராக ஓட் போட சொல்லி அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதுல ஒரு கேஸ் போதா இல்லையா? அது காசு கொடுத்து வாங்கிறது, அதுதான் குதிரை பேரம். கன்னியாகுமரி அணுக்கனிம சுரங்க கால நீட்டிப்பு அரசாணைக்கு தமிழக காங்கிரஸ் எதிர்ப்பு. அரசாணையை ரத்து செய்யுமாறு முதல்வர் விஜயிடம் அமைச்சர் ராஜேஷ்குமார் நேரில் வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்சி அமைப்பு ரீதியாக புதிய மாவட்டங்கள் உருவாக்கம். நெல்லை RS முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்களுக்கு பதவி. மணமகள் மன்றங்களில் தொடர்பில்லாத நபர்கள் அத்துமீறி நுழைந்து வீடியோ பதிவு செய்ய இடைக்கால தடை. தொடர்புடைய அதிகாரிகள் மட்டுமே ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. தெலங்கானா மாநிலம் போடுப்பல் பகுதியில் போராட்டம் நடத்திய கவிதா குண்டுகட்டாக கைது. முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு எதிரான போராட்டத்தின் போது கவிதா கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. யுக்ரைன் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தும் ரஷ்யா. உயிருக்கு அஞ்சி நிலத்தடி மெட்ரோ ரயில் நிலையத்தில் தஞ்சமடைந்த மக்கள். உலகக்கோப்பை கால்பந்தில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது இங்கிலாந்து. இறுதி 15 நிமிடங்களில் கேப்டன் ஹாரி கேன் அடித்த இரட்டை கோலால் காங்கோவை வீழ்த்தியது. பென்னாகரத்தில் தமக்கு தெரிவிக்காமலேயே அரசு பேருந்து சேவையை தாவேக மாவட்ட செயலர் தொடங்கி வைத்ததாக தாவேக எம்எல்ஏ கஜேந்திரன் குற்றச்சாட்டு. தென்காசியிலும் தாவேக மாவட்ட செயலர் பேருந்து சேவையை தொடங்கி வைத்ததற்கு பாஜக நிர்வாகி வானதி சீனிவாசன் கண்டனம்.
அயோக்கியம், துரைப்பாக்கம், கண்ணகி நகர், எழில்நகர் குடியிருப்பு புனரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் ராஜ்குமார். புனரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க அமைச்சர் உத்தரவு. கடந்த ஆட்சியில் நிறைவேறாத பல திட்டங்களை விவசாயிகள் பயனடையும் வகையில் செய்து கொடுப்போம். வேளாண் துறை அமைச்சர் வினோத் சேலத்தில் பேட்டி. கடந்த ஆட்சியில் விவசாயிகள் நடைபெறாத நிறைய திட்டங்களை விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. அதை இந்த பட்ஜெட்டில் நாங்கள் கொண்டு வந்து விவசாயிகள் பயனடைந்து செஞ்சு கொடுப்போம். திருச்சி லால்குடி அருகே சாலை விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் உயிரிழப்பு. திருமண நிகழ்ச்சிக்காக மணப்பெண்ணை அழைத்துச் சென்ற கார் மோதி விபத்து. பழனி பேருந்து நிலையத்திலிருந்து கும்பகோணம் செல்ல தயாராக இருந்த அரசு பேருந்து ஜப்தி. விபத்து இழப்பீட்டு தொகை வழங்காததால் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்திய நீதிமன்ற ஊழியர்கள். தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி போராட்டம். திருவாரூரில் தாவேக அரசை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. காயமடைந்த தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதி.